மேசராசிக்காரங்களுக்கு போன வருஷம் இதுக்கு முந்தின ராகு எதிர்பட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேது பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ராகு அதை வாங்கி வாங்கி செலவு பண்ணவே வச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த செலவு பண்ணிக்கிட்டே இருந்தார் பாருங்க, அந்த ராகு பகவான் கொடுக்க போகிறார். அப்போ இவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டோம், எங்கே தப்பான இன்வெஸ்ட் பண்ணோம், எந்த இடத்துல நம்ம அதிகமாக செலவு பண்ணிட்டோம், எந்த இடத்துல நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோம், இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குவாங்க. இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சிக்கு அப்புறமாக நிறைய பேர்களுக்கு இடமாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், புதிய துறைகளுக்கு போவாங்க. ஐடியிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கார் ஒருத்தர், அவர் ஏதோ ஒரு புதுதாக ஒரு துறைக்கு போவார், இல்லை புதுசாக தொழில் பண்ண ஆரம்பிப்பார். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு பகவான் மனசுக்குள்ள அமைதியை கெடுத்து ஆசையை தூண்டுவார். கவனமா இருக்கணும் போலயே, கவனமா இருக்கணும், ஆசையை தூண்டுவார். அப்படி ஆசையை தூண்டுகிற போது அது லாபத்தை நோக்கமாக வைத்த ஆசையா இருக்கும். ஆசைங்கிறது பல விதங்கள்ல வந்து சீரழியலாம், அது இல்லை, லாபத்தை மையப்படுத்திய ஆசைகள் நிறைய பேருக்கு வரும். இதுல மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு கட்டாயமா இந்த ராகு கேது பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தயவுசெய்து ஒரு முறை திருமணஞ்சேரி போய் ராகுவை கும்பிட்டுட்டு கீழப்பெரும்பள்ளம் போய் கேது பகவானுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும்.